வணக்கம். எதிர்வரும் நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய நாட்களிலும் சிலப்பதிகார மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி சிலப்பதிகாரத்தை பற்றி சிலவற்றை நாம் சிந்திப்போம். குறிப்பாக இன்றைய தினம் 6வது கதையாகிய கடலாடு கதை. இமயமலையில் வாழ்ந்த விஞ்சயனும் இந்திர விழாவினை காண காதலியுடன் பொலிவுடன் திகழும் புகாருக்கு புறப்பட்டார். கங்கை, உஜ்ஜயினி, விந்தம், வேங்கடம் காதலிக்கு காட்டி புகாரை அடைந்தான். மன்னகம் புகழும் மாதவி நாட்டியத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தான் விஜயன். அரங்கிலோர் மகிழ ஆடினாள் மாதவி. கோவலனின் வாடிய முகங்கண்டும் ஆடினாள். வருத்தமுற்ற கோவலனின் துன்பம் களைய ஒப்பனைகள் பல செய்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தினாள். பொழுதும் புலர்ந்தது. போக்கினை மாற்ற கவலைகள் மறக்க கடற்கரை சென்றனர் இருவரும். காதலர் வளரும் கடற்கரை மணலிலும் காம வெள்ளத்தில் களிப்புற்று இருந்தனர். இசைவல்ல கோவலனும் இசைநிறை மாதவியும் இனிய தென்றலோடு புன்னை நிழலில் முத்திரை பதித்த முழுநிலா நாளில் கட்டிலில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தனர். வசந்த மாலையின் கையிலிருந்த யாழினை வாங்கினாள் மாதவி. வாசிக்கத் தொடங்கினாள். நன்றி, வணக்கம்.